கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறான்னு பாருங்களேன். நமக்குள் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளுக்கும் கடவுளுடைய எதிர்பார்ப்புக்கும் உள்ள வித்தியாசமும் வேறுபாடும் இதுதான். கடவுள் நாம் அத்தனை பேரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அத்தனை பேரும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய நியமங்களையும் அவருடைய நெறிமுறைகளையும் கடைபிடித்து அவருக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை தவிர வேற நான் என்னடா எதிர்பார்க்கிறேன் உங்களிடம் என்று சொல்லி கடவுள் நம்மிடம் இயக்கத்தோடு கேட்பதை போல அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகம். கடவுளுக்கு என்ன, நாம் சிறிய மறைக்கல்வி கற்றுக்கொள்கின்ற போது சிறிய குறிப்பிடத்திலே நாம் படித்திருக்கிறோம். கடவுளுடைய குணங்களை 6 நிலைகளிலே நாம் அடுக்கி கொண்டு போகிறது. திரு அவை நமக்கு 6 குணங்களை கடவுளுடைய குணங்களாக வெளிப்படுத்துகிறது. கடவுள் தாமா இருக்கிறார், துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், ஈக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய குணங்களை இப்படியாக மறைக்கல்வி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசக ஆசிரியர் இன்னும் பல குணங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் அன்பே உருவானவர், கடவுள் யாரையும் ஆள் பார்த்து செயல்பட மாட்டார், யாருக்கும் ஆள் பார்த்து எதையும் அவர்களுடைய விருப்பத்திற்கு கொடுப்பதில்லை, இவனுக்கு இப்படி அவனுக்கு குறைவு என்று சொல்லியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செயல்பாட்டை தன் மக்களிடம் இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதிலே சரிசமமாக இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்களேன், அருமையான ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கையூட்டு பெறுவதில்லை. எதை கொடுக்க போகிறீர்கள் நீங்கள்? ஆண்டவர் யாரிடமும் கடன் பெறுவதில்லை, யாருக்கும் கடனாளியாக இருப்பதில்லை. இப்படியெல்லாம் கடவுளுடைய குணங்களை பற்றி அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த நற்செய்தியிலே பாருங்களேன், கடவுளுடைய குணம் இன்னும் ஒருபடி மேலே செல்கிறது. இறைமகன் கடவுளாக இருந்த போதும் அந்த நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை என்று சொன்ன அந்த பவுலடிகளாரை போல பாருங்களேன், அவர் கீழே இறங்கி வருகிறாராம். அவனைத்தான் மனிதராக, நம்முள் ஒருவராக, நம்முடைய சுக துக்கங்களிலே பங்கெடுப்பவராக கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சித்தரிக்கிறார்.